வணக்கம் குட்டி பிள்ளைங்களா, நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு ஒரு கதை பார்க்க போகிறோம். என்ன கதை தெரியுமா? அதாவது ஒரு ஊரில் தீபக்னு ஒரு பையன் இருந்தானாம். அவன் நல்ல பெரிய ரிச்சான ஃபேமிலி. அவங்க அப்பா நல்ல பணக்காரரான். அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு இது 12th படிச்சுட்டு இருப்பானான். அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் கார் ரொம்ப பிடிக்குமா. அவங்க அப்பாட்ட அப்பா ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கித்தாங்க, ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கித்தாங்கன்னு சொல்லுவானாம். அப்போ அவங்க அப்பா என்ன சொல்லுவாராம், கொஞ்சம் பொறுடா, நீ காலேஜ் முடிச்சுக்கோ, நான் உனக்கு ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாராம். எனக்கு ரொம்ப கனவாக இருக்குமா. ஆனால் அவங்க அப்பாவுக்கு நல்ல வசதி இருக்குது, அவர் நினச்சா வாங்கி கொடுக்கலாம். ஆனால் நீ படித்தாதான் நான் வாங்கி தருவேன், நீ படித்து நல்ல ஒரு பட்டம் பெற்றுட்டு வா, நான் உனக்கு வாங்கி தரேன்னு. சரின்ட்டு இவனும் எப்படா அந்த இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து 4 வருஷம் முடியும்னு கஷ்டப்பட்டு படித்து நல்ல ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் ஆகிட்டு ஓடி வருவான் அவங்க அப்பாட்ட. அப்பா, நான் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் படித்து ஒரு இன்ஜினியரிங் டிகிரி வாங்கிட்டேன்ப்பான்னு சொல்லி அந்த பட்டத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. உடனே அவங்க அப்பா, அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம், இப்போவாது எனக்கு ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பா என்ன பண்ணுவாராம், ஒரு புத்தகத்தை பரிசளிப்பாராம். அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருவான், ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுவானா. ஏன்னா 4 வருஷம் அவன் ரொம்ப கனவு கண்டு நம்ம எப்படியாவது அந்த ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கி அதில் ஜாலியாக நல்லா சுற்றணும்னு நினச்சிட்டு இருப்ப, கடைசி 4 வருஷம் கஷ்டப்பட்டு அப்பா சொன்ன இதை கண்டிஷன்லாம் நிறைவேற்றிட்டு வரும்போது நம்ம ஆசையை அவர் நிறைவேற்றலேன்னு ரொம்ப கோவமாக இருக்கும். அந்த புத்தகத்தை அப்படியே அவர்கிட்ட விட்டுட்டு வீட்டை விட்டு போயிடுவானா. அவங்க அப்பாவும் எவ்வளோ தேடி பார்ப்பாரான், சொல்லி பார்ப்பாரான், கேட்கவே மாட்டானா. அப்புறம் வீட்டுக்கே வர மாட்டானா. அப்புறம் எங்கெல்லாமோ இருந்து கஷ்டப்பட்டு 10 வருஷம் 15 வருஷம் ஆயிருமா. அவன் தனியாக பிள்ளையெல்லாம் பிறந்து ஒரு ஃபேமிலியாக செட்டில் ஆகி அவன் கஷ்டப்பட்டு வளர்ந்து இருப்பானோ. அப்போ அவங்க அப்பா நினப்பு வருமா, ஐயோ நம்ம அப்பாவை விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு திருப்பி தேடி போவானா பல மைல்களுக்கு அப்பா. பழைய இது அவங்க வீடு பெரிய பங்களா அந்த காலத்தில். அப்போ ஒரு வழியாக கண்டுபிடிச்சிருவானா. உள்ளே பார்த்தா இவங்க சின்ன பிள்ளையில இருந்த வேலைக்காரங்களாம் பெருசாக இருப்பாங்களாம். வாங்கய்யா வாங்கய்யா அப்பான்ட்டு போனால் ஆனால் அவங்க அப்பா இறந்துருப்பாராம். அவங்க அப்பாவை படம் போட்டுக்குவோம். அதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப கண்ணீராக வருமா. ஐயோ, நான் இவ்வளோ ஒரு சின்ன காருக்காக இவ்வளோ வைராக்கியமாக இருந்து அப்பா இறப்புக்கு கூட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சின்னதும் பார்த்தா அவங்க அப்பா ஃபோட்டோ பக்கத்துலே இந்த அவனுக்கு ப்ரெசன்ட் பண்ண அந்த புத்தகம் இருக்குமா. அதனால் அதை எடுத்து பார்ப்பான். எடுத்து பார்த்தா அதில் கடைசி பேஜில் ஒரு ஸ்போர்ட்ஸ் காரோட பில்லையும் அவங்க அப்பா வச்சுருப்பாரான். அவன் பார்த்துட்டு நொந்து போயிடுவானா. ஏன்னா அவன் அன்னைக்கே அதை திறந்து பார்க்கல. அவன் இந்த புத்தகத்துக்குள்ளே வச்சு அவர் சஸ்பென்ஸாக கொடுக்கணும்னு அவங்க அப்பா நினச்சிருந்துருக்காரு. இவனுக்கு அதுக்கு வரைக்கும் பொறுமை இல்லை. உடனே தூக்கி தூர எறிஞ்சிட்டு வந்துட்டான். 10 வருஷம் வேஸ்ட் ஆகி அவங்க அப்பாவையும் இழந்து. அதுதான் நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் நம்ம நினச்சது நடக்கும். அது அந்த ஒரு செகண்ட் அவன் பார்த்துருந்தான்னா இவ்வளோ சங்கடங்கள் பட்டிருக்க மாட்டான், அவங்க அப்பாவையும் இழந்திருக்க மாட்டான். அதனால் பிள்ளைங்களா, நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக ஆராய்ந்து பொறுமையாக செய்யணும். எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யக்கூடாது. வேகமாக இருக்கணும் தான், ஆனாலும் ஒரு நிதானத்தோடு இருக்கணும். எதையுமே ரொம்ப அமைதியாக டீல் பண்ணணும். சரியா? புரிஞ்சுதா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த கதையில் சந்திப்போம்.